இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ள இஸ்ரேலியர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்துள்ள இஸ்ரேலியர்கள் சட்டவிரோதமாக வர்த்தக நிலையங்களை நடத்தி வருவதாகவும் அவற்றில் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பின் ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இது பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சுற்றுலா அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில வெளிநாட்டினர் இரவு விடுதிகள் மற்றும் விருந்தினர் இல்லங்கள் போன்ற வணிக முயற்சிகளை நிறுவியுள்ளனர். இஸ்ரேலியர்களின் இலங்கை சகாக்களின் பெயர்களில் இவை இயங்குகின்றன. சட்ட விதிமுறைகளை தவிர்ப்பதற்காக ஒருமறைப்பாக உள்ளூர்வாசிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு கடற்கரையில் உள்ள அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரிவில் உள்ள அருகம்பை, உல்லா, கோமாரி மற்றும் பனாமா போன்ற பகுதிகளில் இருந்து வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வெளிநாட்டினர் தங்கள் சேவைகளை மற்ற சக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகின்றார்கள். மேலும் ஈட்டப்படும் வருமானம் உண்டியல் போன்ற கட்டுப்பாடற்ற பணப்பரிமாற்ற முறைகள் மூலம் தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது. இதன் விளைவாக இலங்கைக்கு சுற்றுலாவிலிருந்து முறையான வருவாய் மறுக்கப்படுகிறது. வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் உள்ள மூடிய சமூக ஊடக குழுக்கள் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த வலையமைப்புகள் டிஜிட்டல் முறையில் இயங்குவதாலும் ஏற்கனவே சுற்றுலா பயணிகளாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் நெருக்கமான குழுவுக்கு சேவை செய்வதாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வலையமைப்புகளை அகற்றுவது கடினம் என கண்டறிந்துள்ளனர். சட்டவிரோதமான வணிகங்களில் ஈடுபடும் வெளிநாட்டினர் உணவடுன மற்றும் வெலிகம போன்ற சுற்றுலா பகுதிகளில் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. முன்னதாக இஸ்ரேலியர்கள் கொழும்பு, வெலிகம மற்றும் எல்ல ஆகிய இடங்களில் யூத மத மையங்களாக இருக்கும் 3 சதாம் ஹவுஸ்களை நடத்துவதாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. மத வழிபாட்டு தலங்களை கையாளும் இலங்கை சட்டத்தில் பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம் மற்றும் இந்து தொடர்பான விதிகள் உள்ளன. ஆனால் யூத மதம் தொடர்பான விதிகள் இல்லை. இதன் விளைவாக புத்த சாசனம் மற்றும் மத கலாச்சார விவகார அமைச்சு நாட்டில் உள்ள யூத மத இடங்களை நேரடியாக கையாள முடியாதுள்ளதாக கூறப்படுகிறது.